இறையேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, ஜூன் 13ஆம் தேதி என்றாலே பதுவை புனித அந்தோணியாரின் நினைவை நாம் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் சிறப்பிக்கிறோம். யார் இந்த பதுவை அந்தோணியார்? 1195ஆம் ஆண்டிலே பிறந்த ஒரு அழகான புனிதர் இவர். ஏன் இவரை அழகான புனிதர் என்று அழைக்கிறோம் என்றால், ஆண்டவரது வார்த்தையை மக்களுக்கு அழகுபட அவர் தன்னுடைய சொல் ஆற்றலால் அதை வெளிப்படுத்திய அருமையான புனிதர். இவரது வாழ்விலே இவர் மேற்கொண்ட பல்வேறு பயணங்கள், பல்வேறு முயற்சிகள், அதன் வாயிலாக திரு அவை எப்படி உயர்த்தப்பட்டது என்பது பற்றிய பல குறிப்புகளை நாம் அவரது வாழ்க்கை வரலாற்றிலே வாசிக்கிறோம். ஏறக்குறைய அவரது பிரசங்கங்கள் வாயிலாக 400க்கும் மேற்பட்ட பயணங்களை இத்தாலிக்கும் பிரான்சுக்கும் இடையே அவர் மேற்கொண்டு தப்பறை கொள்கைகளை ஒழிக்கக்கூடிய பேராவலோடு அவர் செயல்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பதுவை அந்தோணியார் 15ஆம் வயதிலேயே அகஸ்தீனிய மடத்திலே சேர்ந்து தன்னை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறார். 2 ஆண்டுகள் அங்கே அவர் படித்த பின்னதாக கோயம்பரா என்ற இடத்திலே இணைந்து அவர் இந்த அகஸ்தீனிய சபையில் 9 ஆண்டுகள் அவர் இறையியலை கற்றுக்கொண்ட பின்னதாக ஒரு குருவாக உருவாகி அவர் மிக எளிமையான வாழ்க்கையை அவர் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அவரது விருப்பமெல்லாம் திருப்புகழ் மாலையை வாசிப்பது, அவரது விருப்பமெல்லாம் ஜெபத்திலே ஈடுபடுவது, ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடுவது அவருக்கு மிக மிக பிடித்தமான ஒன்றாக இருந்தது. தன்னுடைய வாழ்வை பெரிதாக காட்டாத வண்ணம் ஒரு அமைதியான யாருக்கும் இடையூறு செய்யாத தனிப்பட்ட வாழ்வை வாழ்ந்த இவரை 1222 அவர் மேற்கொண்ட ஒரு பிரசங்கம், யாரோ வைக்க வேண்டிய பிரசங்கத்தை இவர் வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் ஒரு சாமிநாதர் குருமடத்திலே குருப்பட்டத்தின் போது இவர் எளிமையாக பிரசங்கம் வைப்பார் என்று நினைத்த அவர்கள் சிறிது நேரம் நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சிறிது நேரம் பேசிய பேச்சானது மக்களின் மனங்களை கவர்ந்தது. இவர் மிகப்பெரிய பிரசங்கி என்ற ஒரு சூழலை அந்த மொத்த மக்களும் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னதாக சபையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு பணிகளிலே ஒன்று பிரசங்கம் வைப்பது. இப்படியாக அவர் ஒரு மறை மாநில அதிபரான பின்னதாகவும் மறை மாநிலத்தை தலைமையேற்று வழிநடத்தும் வண்ணமாகவும் பல பயணங்களை மேற்கொண்டு பிரசங்கங்கள் வைத்து மறையுரை ஆற்றி இறைவனது அன்பை வல்லமையை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பேராற்றல் பெற்ற ஒரு அன்பான குருவாக மாறுகிறார். பெர்னாண்டோ என்ற பெயரோடு தனது வாழ்வை தொடங்கிய அவர் அந்தோணியார் என்ற மாபெரும் புனிதரால் ஈர்க்கப்பட்டதால் அவர் தனது பெயரை அந்தோணியார் என்று மாற்றி வைத்துக் கொள்கிறார். அதற்கு பின்னதாக அவரது வாழ்வில் நடந்த எல்லாமே புதிய மாற்றமாக இருந்தது. அகஸ்தீனிய குருமடத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு மிக பெரும் நிகழ்வு நடக்கிறது. அவரது வாழ்வையே புரட்டி போட்ட நிகழ்வாக அது அவர் பார்க்கிறார். மொராக்காவுக்கு சென்ற 5 பிரான்சிஸ்கன் குருக்கள் அங்கே கொல்லப்பட்டு தலை வெட்டப்பட்டு மீண்டுமாக அவர்கள் தங்கள் நாட்டுக்கு அனுப்பப்படும் பொழுது அந்த நாடு அந்த 5 நபர்களை வரவேற்கிறது. அந்த 5 நபர்கள் தலைவெட்டப்பட்டவர்களின் உடல்கள் எல்லாம் அது ஒரு பொது வெளியிலே வைக்கப்பட்டு ஒரு ஆராதனைக்கு வைக்கப்படும் பொழுது அதை பார்த்து புனித அந்தோணியார் முடிவு செய்கிறார், நானும் ஒரு மறை சாட்சியாக மாறுவேன், மொராக்காவுக்கு செல்வேன், ஏதோ இந்த துருக்கியர்கள் மத்தியிலே இஸ்லாமியர்கள் மத்தியிலே நான் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி அங்கே நான் உயிர் விட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி புனித அந்தோணியார்
மிகுந்த ஆர்வத்தோடு அவர் என்ன செய்கிறார்? அகுஸ்தினிய மடத்திலிருந்து நான் பிரான்சிஸ்கு சபையிலே சேர ஆசைப்படுகிறேன் என்ற தனது ஆவலை வெளிப்படுத்துகிறார். அவரது விருப்பத்தின் பேரிலே அவரை பிரான்சிஸ்கு சபையிலே சேர்த்து கொள்கிறார்கள். அப்படியாக அவர் மொராக்காவுக்கு செல்லும் பொழுது உடல் நலம் குன்றியவராய் அந்த பயணத்தை அவர் மேற்கொள்ள முடியவில்லை. நாம் எத்தனைத்தான் நமது வாழ்க்கையிலே நாம் முடிவு செய்தாலும் கடவுள் நமக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன என்பதை சிறிது சிறிதாக அவர் உணர்ந்து கொள்கிறார். அவரது வாழ்விலே ஏராளமான புதுமைகள் நிகழ்ந்தன என்பதை நாம் பற்றி கேள்விப்படுகிறோம். ஏராளமான புதுமைகள். அதனால்தான் அவரை நாம் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் என்று சொல்லி அழைக்கிறோம். ஒரு 2 புதுமைகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு பணிப்பெண்ணை வழி ஓரத்திலே சந்திக்க நேரிடுகிறது. அந்த பணிப்பெண் ஒரு மிகப்பெரிய ஜார் போன்ற ஒரு குடுவையை அவர் தலையிலே சுமந்து கொண்டு வருகிறார். அந்தோனியாரை பார்க்கிறார். அங்கே அந்த பெண்ணின் தலையில் இருந்த அந்த குடுவை, அந்த மண் குடுவையானது கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்து போகிறது. அந்தோனியார் சொல்லுகிறார், பணிப்பெண்ணே கவலைப்படாதே, நான் கடவுளிடம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கடவுளிடம் ஜெபித்த பின்னதாக அந்த உடைந்து போன மட்குடுவையானது மீண்டும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. அந்த பெண் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் இந்த புதுமையை நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், நமது வாழ்வும் பல நேரங்களிலே உடைந்து போகிறது. நமது வாழ்விலே பல சிக்கல்களை நாம் சந்திக்கிறோம். எனது வாழ்வை நான் எப்படி எடுத்து செல்வேன் என்று நாம் பல நேரங்களிலே தவிக்கும் பொழுது புனித அந்தோனியார் நமக்காக இருக்கிறார். நமது வாழ்வை அவர் சரிப்படுத்த ஆண்டவரிடம் ஜெபிப்பார், பரிந்துரைப்பார் என்ற ஆவலை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். புனித அந்தோனியார் வாழ்விலே அவர் திருப்பலிக்கு அத்துணை முக்கியத்துவத்தை தருகிறார். ஒருமுறை அவர் திருப்பலி காண ஆர்வமாக இருந்த பொழுது அவருக்கு வேறு ஒரு வேலை தரப்படுகிறது. திருப்பலி ஆற்றக்கூடிய அந்த ஆலயத்துக்கு அருகாமையிலே அவர் ஒரு தோட்டத்திலே அவர் வேலை செய்ய பணிக்கப்படுகிறார். கீழ்ப்படிதலை முழுவதுமாக உணர்ந்தவராய் அந்த தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திருப்பலியின் அந்த மையமான பகுதி வருகிறது. இந்த திருப்பலியின் மைய பகுதியில் இவருக்கு ஆர்வம் பற்றி எறிகிறது. எப்படியாவது நான் அந்த ஆண்டவரது திருவுடல் உயர்த்தப்படும் பொழுது அதை நான் காண வேண்டும். அந்தோனியாருக்கு மிக பெரும் புதுமை நடக்கிறது. அந்த திருப்பலி நடக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் அந்த கற்கள் எல்லாம் ஓரம் சென்று அந்த கற்கள் எல்லாம் உடைந்து வெளியே வந்தது போன்ற ஒரு காட்சி போலவும், குரு அந்த அப்பத்தை உயர்த்தும் பொழுது அந்த காட்சியை இவர் இங்கிருந்து காணக்கூடிய வாய்ப்பை அந்தோனியார் பெற்றுக்கொள்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த புதுமையை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இக்காலகட்டத்திலே திருப்பலிக்கான ஆர்வம் மக்களிடையே குறைந்து போவதை நாம் பார்க்கிறோம். திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கான ஆர்வம், அது குழந்தைகளாக இருக்கட்டும், அது இளையோராக இருக்கட்டும், ஏன் பெரியவர்களாக இருக்கட்டும், திருப்பலி பார்ப்பதற்கான, திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கான ஆர்வம் குறைவதை நாம் பார்க்கிறோம். புனித அந்தோனியாரிடம் நாம் ஜெபிப்போம். திருப்பலி ஆற்றக்கூடிய, திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய, திருப்பலியிலே ஜெபிக்கக்கூடிய, ஆண்டவரது திருவுடலை உள்வாங்கிக் கொண்டு வாழ்வை நாம் மாற்றக்கூடிய ஒரு புதிய எழுச்சிக்கான நிலையிலே நாம் செல்ல இந்த புதுமை நமக்கு ஒரு புதிய வழியை காட்டும் என்று நான் நம்புகிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியாரின் வாழ்விலே ஏராளமான நற்காரியங்களை ஆண்டவர் அவருக்கு செய்கிறார். அவர் தொட்டதெல்லாம் துளங்குகிறது, அவர் கேட்பதெல்லாம் நிறைவேறுகிறது. அப்படியான ஒரு புதுவரம் பெற்றவராக புனித அந்தோனியார் இருக்கிறார். புனித அந்தோனியாரின் திருவுருவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்தோனியாரின் கரங்களில் ஒரு புத்தகம், அவரது கரங்களிலே லீலி மலர், எரியும் நெருப்போடு ஒரு இதயத்தோடு கூடிய அந்தோனியார், குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய அந்தோனியார் என்ற பலவிதமான திருவுருவங்கள் வடிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் அவரது வாழ்வோடு நெருங்கிய தொடர்புடையது. புனித அந்தோனியார் இறை வார்த்தையை போதிப்பதிலே மிகுந்த ஆர்வம் காட்டியதை நாம் பார்க்க முடிகிறது. இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய மக்கள் பல நேரத்திலே பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். வெகு
அதிகமான நேரத்திலே அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். அப்படியாக அந்தோனியாருக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது அவர் மீன்களுக்கு போதித்ததாக நாம் அவரது வரலாற்றிலே வாசிக்கிறோம். பிரசங்கங்களை, அதுவும் ஆழ்ந்த விவிலிய அறிவோடு கூடிய பிரசங்கங்களை நிராகரிக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். எத்தனையோ உலக காரியங்களுக்கு நாம் அதிக ஆர்வத்தை நாம் தருகிறோம். ஆனால் இறை வார்த்தைக்கும் ஆண்டவரது சொல்லுக்கும் அவரது அறிவுறுத்தலுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் இணங்காத மக்கள் கூட்டம் மாறிய வேளையிலே புனித அந்தோனியாரின் பெருவிழா நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய செய்தி என்ன? இறை வார்த்தையில் வேரூன்றிய வாழ்விலே நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்கின்றோம். புனித அந்தோனியார் தன்னுடைய 33வது வயதிலே திருத்தந்தை 9ஆம் கிரகோரியாரை சந்திக்க அவர் செல்லுகிறார். அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே புனித அந்தோனியாரின் அந்த பிரசங்கத்திற்கான ஆர்வத்தை திருத்தந்தை அவர்கள் கண்டுகொள்கிறார். கண்டுகொண்ட பின்னதாக அவரை அவர் பணிக்கிறார். இன்னும் பல இடங்களுக்கு சென்று அவர் மறையுரை ஆற்றி மக்களின் மனங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று அழைக்கிறார். இப்படியாக அவர் பல இடங்களிலே பிரசங்கங்கள் வைக்கும் பொழுது அவரால் ஈர்க்கப்பட்டு ஏதோ கடவுளது விசுவாசத்திற்கு திரும்பியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவரை நெருங்குவதே ஒரு சில நேரங்களிலே கடினமாகும் அளவுக்கு அவரது பேரும் புகழும் பரவுகிறது. தன்னுடைய இறப்புக்கு முன்னதாக 1231 அவர் தவக்கால பிரசங்கங்கள் அவர் வைக்கும் பொழுது ஏறக்குறைய 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவரது பிரசங்கங்களை கேட்க திறந்த வெளிகளிலே அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் வாழ்வை பாருங்கள். அவருக்கு ஒரு பாடிகார்டு தேவைப்படுகிறார். அவர் இந்த பிரசங்கங்கள் வைக்கும் பொழுது மக்கள் கூட்டம் வெள்ளமென அங்கே திரண்டு அவரது உடையை தங்களது கத்தரிக்கோளால் கிழித்து கொண்டு எடுத்து செல்லும் அளவுக்கு அவரது புகழ் பரவுகிறது. பல நேரங்கள் அவர் ஜெபத்திலே கழிக்கிறார். பல நேரங்கள் ஆழ்நிலை தியானத்திலே அவர் கழிக்கிறார். அதோடு கூட அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், பல மணி நேரம் அவர் பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அமர்ந்து மக்களின் உள்ளார்ந்த தேவைகளை எல்லாம் கேட்டு இறைவன் பால் மக்களின் உள்ளார்ந்த தேவைகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்லுள்ளம் படைத்தவராக புனித அந்தோனியார் இருக்கிறார். 1231 ஜூன் 13ஆம் தேதி அவர் இறந்த பின்னதாக ஒரே ஒரு ஆண்டிலேயே அவர் புனிதர் பட்டத்தை பெற்றுக்கொள்கிறார். எப்படி ஓராண்டிலே அவருக்கு இந்த புனிதர் பட்டம் கிடைத்தது என்றால், அவர் கல்லறையிலே வைக்கப்பட்ட இடத்திலே ஏராளமான மக்கள் கூட்டம், பக்தர்கள் கூட்டம் வந்து பல்வேறு தேவைகளுக்காக ஜெபித்து அந்த தேவைகள் அவர்களது வாழ்விலே நிறைவேறிய பொழுது அந்த தேவைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறிய பின்னதாக அதை பற்றி திருத்தந்தைக்கு அவர்கள் எழுதுகிறார்கள். புனித அந்தோனியாரின் வாழ்விலே பெற்றுக்கொண்ட புதுமைகள் ஏராளம் ஏராளம் என்றால் அவர் இறந்த பின்னதாக நடந்த புதுமைகள் இன்றளவும் ஏராளம் ஏராளம். அதிலே நாம் அனைவரும் அறிந்த ஒரு புதுமையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புனித அந்தோனியார் தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடித்து தரக்கூடிய ஒரு பரிந்துரையாளராக இருக்கிறார். அவரது வாழ்விலே நடந்த ஒரு அருமையான சம்பவம் இது. அவரது வாழ்வில் நடந்த ஒரு சிறப்பான சம்பவம் இது. புனித அந்தோனியார் அந்த காலத்திலே எந்த பிரிண்டிங் பேப்பரும் இல்லாத சூழலிலே திருப்பாடல்களை எல்லாம் அவர் கைப்பட எழுதி வைத்திருந்தாராம். அந்த திருப்பாடல்களை கைப்பட எழுதி வைத்திருக்கும் பொழுது அதற்கு அருகாமையிலே தனது குறிப்புகளை, தாளின் ஓரத்திலே குறிப்புகளையும் அவர் எழுதி வைத்திருப்பார். அவரது மடத்திலே பயின்ற வேறொரு நபர் ஒருவர் புனித அந்தோனியாரின் இந்த புத்தகத்தை திருடி சென்று விட்டார். அந்தோனியாருக்கு மிகுந்த வருத்தம். எப்படி நான் ஆர்வத்தோடு இந்த திருப்பாடல்களை எல்லாம் நான் வாசித்து கொண்டிருந்தேன், இந்த புத்தகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்தோனியார் மன்றாடிய பொழுது, ஜெபித்த பொழுது
அவருக்கு கிடைத்த மாபெரும் பரிசாக அதே நபர் திரும்பவும் வந்து தான் எடுத்து சென்ற அந்த புத்தகத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுகிறார். அது முதல் ஏதோ பல தொலைந்து போன பொருட்களை தேடக்கூடிய ஒரு பரிந்துரையாளராக நம் வாழ்க்கையிலே அந்தோனியார் இருக்கிறார் என்பதை நாம் பல நேரங்களிலே உணர்ந்து கொண்டிருப்போம். எனது வாழ்க்கையில் பல நேரங்களிலே அது நிகழ்ந்திருக்கிறது, உங்களது வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கும். புனித அந்தோனியார் தொலைந்து போனதை தேடி சேர்ப்பவர். வெறும் பொருட்களை மட்டுமல்ல, தொலைந்து போன ஆன்மாக்களை ஆண்டவர் பக்கம் சேர்ப்பவர். தொலைந்து போன ஆடுகளை, வழி தவறி போன ஆடுகளை மீண்டுமாய் திரு அவைக்குள் சேர்க்கக்கூடிய ஒரு பதியராய், புனிதராய் புனித அந்தோனியார் இருக்கிறார் என்றால் அவரது பெருவிழாவிலே அவரிடம் நாம் செபிக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் என்ன செபிப்பது? அந்தோனியாரிடம் இந்த புதுமை நடக்க வேண்டும், அந்த புதுமை நடக்க வேண்டும், இந்த தேவை நிறைவேற வேண்டும், அந்த தேவை நிறைவேற வேண்டும் என்று நாம் கேட்கும் வேளையிலே நமது இதயமும் நமது வாழ்வும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இறை வார்த்தைக்காக நாம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து விட வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாளிலே புனித அந்தோனியாரிடம் செபிப்போம். உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாரின் பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.